Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 14. Find the general solution of the given differential equation x cos y dy which is equal to e power x into x log x plus 1 into dx. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. general solution கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? So given எடுத்து நம்ம clear-ஆ எழுதிட்டோம். To find general solution. general solution கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கொடுத்திருக்க differential equationல derivatives இருக்கும். differential equationனாலே என்னது derivatives இருக்கும். அதாவது dy by dx d squared y by dx squared வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் இருக்குது. சரியா? dx by dy ஆர் dy by dx இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு வேரியபிளுக்குமான ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அது பேர் தான் என்னது ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இது எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? டெரிவேட்டிவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணால் மட்டும்தான் முடியும் இல்லையா? அதை தான் பண்ண போகிறோம். பட் இந்த மாதிரி இருந்தால் அதை எப்படி இன்டகிரேட் பண்ணி நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணிக்கணும். எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரியா? இப்போ சொல்லுங்கள். எக்ஸ் cos y dy which is equal to e power x into x log x plus 1 dxன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? separating the variables. அப்போது இங்கே வந்து எனக்கு dy இருக்கு இல்லையா? அதனால் நம்ம cos y இங்கே வச்சுக்குவோம். அப்போ cos y dy அங்கே இருக்கட்டும். சரியா? இந்த எக்ஸை வந்து இது கூட ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே எல்லாமே எக்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடில் வந்து எப்படி வரும்? பையில் வரும் இல்லையா? அப்போ எப்படி வந்துடும்னா e power x into x log x plus 1 by xன்னு வந்துடும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? dx இருக்குது. ஓகேவா? புரியுதாப்பா? இது பார்க்க தான் ரொம்ப ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியும். பட் கரெக்டாக ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது மேலே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ரெண்டு டேர்ம்ஸோடையும் இப்போ எக்ஸ் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரியா? இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த e power x சொந்தம். சரியா? அதனால தான் வெளியில் எடுத்து எழுதுன மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸு இங்கே பையில் வந்துடுச்சு. அப்போ இந்த எக்ஸும் இந்த டேர்முக்கும் சொந்தம், இந்த டேர்முக்கும் சொந்தம். சரியா? அது எப்படி எழுதலாம்? cos y dy which is equal to e power x தனியாக வச்சுக்கலாம். இந்த பவரில் இருக்குப்பா எக்ஸு. இங்கே எக்ஸ் லாக் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த e power x வந்து ரெண்டுத்துக்குமே சொந்தம். சரியா? அதனால் நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் வந்து இதுக்கும் சொந்தமாயிரும், இந்த ஒன்றுக்கும் சொந்தம் இல்லையா? அதானே நம்மளுடைய மீனிங்கு. இந்த எக்ஸ் வந்து இங்கே பையில் இருக்குன்னா மேலே இருக்க ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே எக்ஸு சொந்தம் இல்லையா? ஸோ நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சரியா? தென் cos y dy which is equal to நமக்கு e power x into log x plus 1 by x dx அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இப்போது ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ இன்டகிரல் cos y dy which is equal to integral e power x into log x plus 1 by x into dx. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் இது எந்த ஃபார்மில் இருக்குது? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral cos x dx. ஓகேவா? ஸோ cos x இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்?
sin x வந்துரும் இல்லையா, sin x plus c, cos x இன்டகிரேட் பண்ணால் sin x. அப்போது இந்த cos y நான் இன்டகிரேட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சிரும், sin yன்னு கிடைச்சிரும். சரியா, which is equal to இந்த சைடில் உள்ளதை அப்படியே எழுதிக்கும், e power x into log x plus 1 by x into dx. ஓகேவா, இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும், c1 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் இது இன்டகிரேட் பண்ணல இல்லையா, இன்டகிரேட் பண்ணியிருந்தோன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக ப்ளஸ் சின்னு எழுதிருக்கலாம். இதை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், ஸோ ப்ளஸ் c1 வச்சுக்கலாம். இது ஏன் இன்டகிரேட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா integral e power x into f of x plus f dash of x dx which is equal to e power x into f of x plus c ன்னு எழுதலாம். சரியா, என்ன ஃபார்முலா, integral e power x into f of x plus f dash of x dx which is equal to e power x into f of x plus c. அதாவது இங்கே பாருங்களேன், இதில் யார் இந்த log x நம்ம வந்து f of xன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இது f of xனா இது நமக்கு f dash of x வருதான்னு பார்க்கணும். 1 by x f dash of x வருதான்னு பார்க்கணும். அது என்ன f of x f dash of x, f of xனா ஒரு ஃபங்க்ஷன். சரியா, f dash of xனா அதோட என்னது டெரிவேட்டிவ். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு டைம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒய் தான் ஃபங்க்ஷன்னா ஒய் டேஷை ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்து இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்துச்சு அப்படின்னா என்னது, இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ லாக் எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னா லாக் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 by எக்ஸ்னு வரும் இல்லையா, கரெக்ட் தானே. பாருங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ், log xஐ நான் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 1 by x வந்துடும். அப்போது இது எனக்கு f of xனா இது யார், f dash of x. நம்ம இங்கே கிளியராக எடுத்து எழுதிடலாம். let f of x which is equal to log x then f dash of x which is equal to என்னது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், நமக்கு 1 by x வந்துடும். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin y இருக்குது இல்லையா, sin y ப்ளஸ் c1 எடுத்திருக்கேன் நான் இன்டகிரேட் பண்ண கான்ஸ்டண்ட்டை which is equal to, இப்போ இதை நான் வந்து இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதில் நான் பார்க்கும்பொழுது இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஸோ நான் எப்படி எழுதிடலாம் இன்டகிரேட் பண்ணால், e power x into f of x plus cன்னு எழுதிடலாம். ஸோ e power x into f of x, f of x யார், log x. ஓகேவா, ப்ளஸ் இங்கே நான் c1 யூஸ் பண்ணதுனால இங்கே c2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியராக புரியுதாப்பா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்பா இது. ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள். இப்போது sin y மட்டும் நம்ம இந்த சைடில் வச்சுட்டு இந்த c1 இந்த சைடு எடுத்து போனால் எப்படி வரும், e power x into log x ப்ளஸ் c2 ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த c1 வந்தால் மைனஸில் வரும். சரியா, இப்போது இந்த c2 மைனஸ் c1 இருக்கு இல்லையா, அதை நம்ம c அப்படின்ற கான்ஸ்டண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா, அதாவது ஹியர் c2 மைனஸ் c1 which is equal to c. அப்போ என்ன ஆகும், நமக்கு sin y which is equal to e power x into log x plus cன்னு கிடச்சிரும். அதுதான் நம்மளுடைய required general solution. Clear புரியுதாப்பா? Therefore, sin y which is equal to e power x into log x plus c. This is our required general solution. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?